Hi friends, welcome to our YouTube channel Gina Mummy. நீங்க இன்னைக்கு பார்க்க போறது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஈவென்ட். திருச்சியில நடந்த சிவசக்தி அகாடமி வழங்கும் பிரம்மாண்ட உலக சாதனை நிகழ்ச்சியில எங்க கிருஷி பாப்பா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ நாங்க விருதுநகர்ல இருந்து திருச்சி வரைக்கும் எங்களோட டிராவல் விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நல்ல குரு 1000 நாட்கள்ல நம்ம படிச்சு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படி எங்க கிருஷி பாப்பாக்கு கிடைச்ச நடேசர் நாட்டியாலயா அகிலா மேம்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு பெரிய பெரிய நன்றிகளோடு இந்த மொமெண்ட்டை நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க சாதிக்கணும்னு ஒரு அம்மாவா நமக்கு எப்பயுமே ஆர்வம் இருக்குங்க. அதுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த வகையில பார்த்தா கிருஷி டாடி எங்க குழந்தைங்களை எப்பயுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணா கூட எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளோ அன்பு இருக்கோ அவ்வளோ சண்டையும் இருக்குங்க. வீட்டுல டிஸ்கஸ் பண்ணி ஒன் டே டிராவல்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு விருதுநகர்ல இருந்து திருச்சி வரைக்கும் 3 hours டிராவல் பண்ணி வந்தாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருச்சி ரீச் ஆனதுக்கப்புறம் லஞ்சுக்கு கண்ணப்பர் ஹோட்டல் சாப்பிட்டோம். ஆக்சுவலி நடேசன் நாட்டியாலயா அகாடமில இருந்து எங்க அகிலா மேம் பஸ் அரேஞ்ச் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஈவெண்ட், அமௌண்ட், ஸ்நாக்ஸ், ஃபுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி ஷெட்யூல் போட்டு அகாடமில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பஸ்ல மேம் கூட 6:30க்கே கிளம்பி திருச்சிக்கு போயிட்டாங்க. எங்களை மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஓன் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நாங்க பஸ்ல போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இதுக்கு முன்னாடி ஆலத்தியூர் குவார்டர்ஸ்ல இருந்தப்போ நாங்க திருச்சி அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நாங்க இந்த வாட்டி சின்ன சின்னதா ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 துண்டுகள் தனியா டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு கேர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் கேர் காலேஜ்ல சிவசக்தி அகாடமி வழங்கும் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ட்ரெஸ் கோட் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அவர் இந்தியன் பிளாக் கலர் ஒயிட் யூனிஃபார்ம் மேல காவி, ஒயிட், கிரீன் ஓவர் கோட் வியர் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்க கிருஷி பாப்பா டான்ஸ் அகாடமில வந்து அவங்க யூனிஃபார்மையே வியர் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க, ஓவர் கோட் அங்க இருக்கிறனால. ஸோ ஃபைனலி டிராவல் பண்ணி காலேஜ் ரீச் ஆயாச்சு. 2:30க்கு நாங்க ரீச் ஆன டைம் ஈவன் 4 o'clock சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கிங் ஏரியா தூரமா இருக்கனால நாங்க கார் பக்கத்திலேயே வச்சு மேக்கப் போட்டுட்டோம். உள்ள லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னா தூக்கிட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுங்கிறதுனால கார் பக்கத்துலயே நின்று மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்க மேம்க்கு போயிட்டு நான் ஒரு அட்டவன்ஸை போட்டாச்சு. 3 hours டிராவல்னால கிருஷி பாப்பா, ஜினு பையன் 2 பேரையும் நல்லா தூங்க வச்சு ரெஸ்ட் எடுத்து தான் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க, மேக்கப் ப்ராடக்ட் அடிக்கடி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றதுனால அலர்ஜி வருது, அலர்ஜி வருமா, இன்ஃபெக்ஷன் ஆகுமா, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. மேக்கப் நான் எப்பயுமே எங்க கிருஷி பாப்பாக்கு டெய்லியும் நான் போட மாட்டேன். டெய்லியும் அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஸ்கின் கேர் பண்ணுவோம். மேக்கப் எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல தானே போடுவோம். ஸோ மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஸ்கின் கேர் பண்றது பெஸ்ட். எங்க பாப்பாக்கு மேக்கப்பை விட நான் எப்பயுமே வீட்ல ஸ்கின் கேர், ஹேர் கேர் தான் ரொம்ப நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். பிளஸ் ஸ்கின், ஹேர் ஹெல்த்துக்காக இன்டேக் ஜூசஸ், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ்னு நிறைய சாப்பிடவும் கொடுப்போம். ஸோ அல்டிமேட்டா அவங்க வெயிட் போட மாட்டாங்க, பட் ஹெல்தியா இருப்பாங்க. அது மாதிரி ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் நான் எப்பயுமே வாங்கி வச்சிருப்பேன். லோ குவாலிட்டி, அலர்ஜி ஆகிற எந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் நான் எப்பயுமே அவாய்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸோட கிளீனிங் ரொட்டீனும் நான் எப்பயுமே பண்ணிடுவேன். ஸோ எங்க கிருஷி பாப்பாக்கு நிறைய ஸ்கின் கேர் சீக்ரெட்ஸ், ஹேர் கேர் சீக்ரெட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதை ஃபர்தர் வீடியோல சின்ன சின்ன டிப்ஸா பார்க்கலாம். ஸோ ஃபைனலா இங்க வந்து ஒரு ஸ்மால் மேக்கப் கெட்டிங் ரெடி பண்ணிட்டு அண்ட் ஜீனு மம்மியும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி ரெடி ஆயிட்டு காலேஜ்குள்ள போயிட்டு இருக்கோம். அப்புறம் தேவையான செல்ஃபிஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ரீச் ஆயிட்டே இருக்கும். அங்க நிறைய ஸ்கூல்ல இருந்து
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நாங்க எல்லார்கிட்டையும் பேசணும். அந்த வீடியோ இன்னொரு வீடியோல நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ எங்க கிருஷி பாப்பா இந்த பிரம்மாண்ட உலக சாதனை இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட், ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உலக சாதனையில நம்ம சேர்ந்துடணும், நம்ம குழந்தைங்க சேரணும், நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம். ஸோ எங்களுக்கு எங்க கிருஷி பாப்பாக்கு இது பெரிய மூமெண்ட், ப்ரௌட் மூமெண்டா இருந்துச்சு. நாங்க இந்த காலேஜ்குள்ள போகும்போது நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ், அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. திருச்சியில கேர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில, கேர் காலேஜ்ல சிவசக்தி அகாடமி இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட உலக சாதனை. இவங்க ஸ்பான்சர்ஸ் யாருன்னா போத்தீஸ் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், அவங்க அனுஜ் டைல்ஸ், அவங்க எல்லாம் ஸ்பான்சர்ஸ் பண்றாங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. சோ ஃபைனலி நாங்க இந்த மொமெண்ட்டை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்றதுக்காக காத்துட்டு இருந்தோம். ஸோ யூடியூப்ல ஒரு வீடியோ சென்ட் பண்ணி அது மாதிரியே ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொன்னாங்க. கிளாஸ்ல ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டு அந்த ப்ராக்டிஸையும் கூட சேர்ந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி பிரம்மாண்ட உலக சாதனை நிகழ்ச்சி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.